பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 143 அதிகாரம் 9 வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். இந்த கால வேளையில் கர்த்தரை புகலிடமாய் கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு கர்த்தர் தப்பு வைக்கிறார். அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 31 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும்போது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களை கைக்கும் என்னை என்ன செய்யும்? தப்புவியும். பிரைஸ் தி லார்ட். அவன் அவரை புகலிடமாய் கொண்டது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பகுதியையும் தேவனிடத்தில் கொடுத்து விட்டான். Glory to God. அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. சங்கீதம் 56 அதிகாரம் 9 வசனத்தில், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். காரணம், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் ஒன்று அறியணும். தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவானவன் இன்றைக்கு பின்னிட்டு திரும்ப போகிறான். காரணம், அவருடைய பட்சத்தில் யார் இருக்கிறார் அப்படின்னா இயேசு இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளப் போகிறார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. அவர்களை எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன தெரியுமா நடக்குது? அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது உங்களை பின்தொடர்கிற சத்துரு அவன் அறிந்து கொள்ளுவான், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மால் இனி அவர்களை பின்தொடர முடியாது, அவர்களை ஜெயிக்க முடியாது, அவர்களை தோற்கடிக்க முடியாது. காரணம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சில சத்துருவுடைய வல்லமைகளை கர்த்தர் அழிக்கிறார். அவர்கள் பின்னிட்டு திரும்ப போகிறார்கள். Glory to God. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். கர்த்தரை புகலிடமாக்கி கொள்ளுங்க.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய காரியத்தில் ஜெயத்தை தாரும். அவர்களை பின்தொடர்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு துணையாக இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.